Hi guys, வணக்கம். Welcome back to my channel. இன்னைக்கு வீடியோ எதை பத்தி அப்படினு பாத்தீங்கன்னா இந்த டயலாக் நான் ரொம்ப கான்ஸ்டன்ட்டா சொல்லிட்டு இருக்கேன். சோ கேஷுவலா பேசலாம் அப்படினு. ஆக்சுவலா ரொம்ப பாப்புலரா ஒரு 1 இயருக்கு மேலேயே வந்துட்டு இந்த ஒரு ரீசன்ட்டா அந்த ஆயில் கிளென்சிங் அப்படின்னு போயிட்டே இருந்துச்சு. ஸோ நம்மளும் கொஞ்சம் ட்ரை பண்ணுவோமே அப்படின்ட்டு நான் ஒரு ஆயில் கிளென்சிங் ட்ரை பண்ணேன். நம்ப மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வார்னிங் கொடுத்துட்றேன். ஏன் மூஞ்சி இந்த மேக்கப் போடுற ஃபேஸே கிடையாதுங்க. நான் மேக்கப் எல்லாம் போடுறது கிடையாது. ஸோ ரெகுலர் மேக்கப் எல்லாம் கிடையாது. பட் ஒன்லி ஸ்கின் கேர். அதே மாதிரி வெறும் கண்ணு மை தான் போடுவேன். அதே மாதிரி லிப்ஸ்டிக் போட்டுக்குவேன். இவ்வளோதான் என் ஸ்கின்னுக்கு நான் மூஞ்சியில் நான் பண்ணிக்கிறது. வீடியோ போடுறப்ப கூட நான் வந்துட்டு மேக்கப் எல்லாம் போட மாட்டேன். ஜஸ்ட்டு இந்த பிரைட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக லிப்ஸ்டிக் போடுவேன். அதே மாதிரி நான் ஒரு மகா சோம்பேறி. மேக்கப்பை போட்டு நான் அதை வாஷ் பண்ணி எடுக்கிறதுக்கு மகா சோம்பேறின்றதுனால ஸ்கின்னை கிளியராக வச்சுக்கணும் அப்படின்றது மட்டும்தான் என்னோட எய்மாக இருந்துச்சு. ஸோ அதனால் ஸ்கின்னை வந்துட்டு ப்ராப்பராக வச்சுக்குவேன்னு வச்சுக்கோங்களேன். அதுவுமே கல்யாணத்துக்கு அப்புறம் தான். முன்னாடியெல்லாம் கிடையாது. நான் பெருசாக எல்லாம் கேர் பண்ணிக்கிட்டது கிடையாது. கல்யாணம்னு ஒன்று ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் ஸ்கின்னை பத்திரமா வச்சுக்கணும், அப்படி வச்சுக்கணும், இப்படி வச்சுக்கணும் அப்படின்றதெல்லாம் ஒரு ஐடியா. சரி, பாயிண்ட்டுக்கு வந்துடும். ஸோ இந்த ஆயில் கிளென்சிங் நான் பண்ணால் நிறையா பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணேன்னா ஒரு ரிசர்ச் பண்ணப்போ என்ன நிறைய பேர் 1/2 மணி நேரம் தேய்ச்சி எனக்கு அது வந்துச்சு அப்படின்றாங்க. சரி, நமக்கும் வருமோ? போர்ஸ் அப்படின்னு பார்த்தா எனக்கு ஒன்றும் பெரிய போர்ஸ் இருக்காது. ஏன்னா நீங்கள் பார்த்தாலும் தெரியும், ரொம்ப பெரிய ஓப்பன் போர்ஸ் கிடையாது. ஏன்னா இது வந்துட்டு நார்மல் டு ட்ரை ஸ்கின் அவ்வளோதான் என் ஸ்கின்னு. சரி, நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸ்கின் கேர் ட்ரை பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கா அப்படின்ட்டு ட்ரை பண்ணேன். ஸோ நான் என்ன பண்ணேன், என்னோடது ட்ரை ஸ்கின் இல்லையா, கேஸ்டர் ஆயில் இல்லைனா கோகோனட் ஆயில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தப்ப என்கிட்ட பியூர் கோகோனட் ஆயில் கிடையாது. அதாவது பேராஷூட் கூட கிடையாது வீட்டில். அதுக்கப்புறம் தான் வாங்கினேன். ஆனால் வந்துட்டு சரி கேஸ்டர் ஆயில் இருந்துச்சு, கேஸ்டர் ஆயில் வச்சு ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு பியூர் கேஸ்டர் ஆயில் வச்சு ட்ரை பண்ணேன். சப்போஸ் நான் பண்ண ஆயில் மிஸ்டேக் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னாக்க எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வேணால் மறுபடியும் வேறு ஆயில் வச்சு ட்ரை பண்ணி நான் இது பண்ணுறேன். ஸோ ஸ்பெஷல் ஆயிலெல்லாம் எதுவுமே போடல. நான் வெறும் கேஸ்டர் ஆயில் வச்சு தேயின்னு தேய்ச்சி என் கை தாங்க வலிச்சது மிச்சம். நோ ரியாக்ஷன், நத்திங். ஐ டிடன்ட் கெட் எனி டிஃப்ரென்ஸ். நானும் இது வந்துருச்சு, அது வந்துருச்சு அப்படின்ட்டு ஒவ்வொரு வாட்டி எடுத்து பார்த்தா அது வெறும் நூல் தான். என் மூஞ்சியில் நூல் இருக்கா அப்படின்னு தெரியல, இல்லை வேற எங்கேருந்து நூல் இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல. பட் நூல் தான் இருந்துச்சு. நான் எல்லா ஸ்கின்னுக்கும் ஒர்க் அவுட் ஆகுமான்னா எனக்கு தெரியாது. பட் என் ஸ்கின்னுக்கு இது ஒர்க் அவுட் ஆகலை. என் ஸ்கின்னில் வந்துட்டு ஒரு டஸ்ட்டு வரல, ஆயில், ஏன்னா இந்த ஆயில் ஸ்கின்னும் கிடையாது. ஸோ ஆயிலி கங்ஸ் வந்த மாதிரியும் எனக்கு தெரியல. ஆனால் ஒரே ஒரு நல்ல ஸ்கின்னுக்கு நரிஷ்மெண்ட் கிடைச்சது மட்டும் தெரிஞ்சு. மேபி நீங்கள் வந்துட்டு அதாவது 1/2 அன் ஹவர் ட்ரை பண்ணால் வரும். சில பேருக்கு 15 மினிட்ஸ்லேயே வருது, சில பேருக்கு 1/2 அன் ஹவர்லேயே வருது அப்படின்லாம் நான் வீடியோஸ் பார்த்தேன். வேணுன்னா நம்ம வந்துட்டு லைக் வாட் டு சே 15 மினிட்ஸ் மேக்ஸிமம் தேய்ச்சி நரிஷ்மெண்ட் கொடுத்துட்டு அப்புறம் வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன மாதிரி ஸ்கின் டைப் இருக்கிறவங்க மேக்கப்பே போடுறதில்ல, அது எதுக்குடா நம்ம போடணும் அப்படின்றவங்களுக்கு அதை பண்ணலாம். மற்றபடி ஐ திங்க் மேக்கப் போடுறவங்களுக்கு அது செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். பட் நல்லா மேக்கப் போடுறவங்களுக்கு அந்த போர்ஸ் ஓப்பனாக இருக்கிறவங்களுக்கு அந்த போர்ஸ்லேருந்து அழுக்கெல்லாம் வரலாம். பட் நார்மலாக இருக்கவங்க ட்ரை பண்ணிங்கன்னா இது வராது என்று நினைக்கிறேன். அண்ட் எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. அண்ட் திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ட் 1 eternity லேட்டர் அப்படின்ற மாதிரி ஒரு 1/2 மணி நேரம் என் ஃபோனில் இருக்க 4 GB ஃபில் ஆகிற வரைக்கும் நானும் தேயின்னு தேய்ச்சி என் கை வலிச்சது தான் மிச்சம். It didn't work. I don't know whether it will work for everyone. So இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்க, உங்களுக்கும் இதே மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. தம்ஸ் அப் போட அனுப்புங்க, எனக்கும் வரல அப்படின்ட்டு. சரி, எனக்கு இந்த வீடியோ ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. நான் கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் கொயம் தேய்ச்சி சரி ஒன்றுமே வரலையே, வடை போச்சேன்ற மாதிரி தான் இருந்துச்சு.
that's all. I don't have anything to say. Maybe நீங்கள் வந்துட்டு எனக்கு எதனா வந்துட்டு அட்வைஸ் இன்சைட் அந்த மாதிரி எதனா கொடுத்தீங்கன்னா நான் வேறு ஆயில் வாங்கி தான் ட்ரை பண்ணணும். என்கிட்ட எந்த ஆயில் அப்படியெல்லாம் இல்லை. எல்லாமே எங்கள் வீட்டில் எல்லாம் மோஸ்ட்டாக சென்டட் ஆயில், அந்த வட்டிக்காவை சென்டட் ஆயில் தான் யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்துட்டு இப்போ தான் ரீசெண்டாக வந்துட்டு என்னோடய ஹேர் கேரையே நான் வந்து கம்ப்ளீட்டாக மாற்றிட்டு வெறும் கோகோனட் ஆயில் பியூர் பேராஷூட்டை யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். மேபி அதை வச்சு வேணால் நான் ட்ரை பண்ணலாம் எதுனா வருதான்ட்டு. பட் okay guys, I hope you like this video. See you all next time. Take care. Bye bye.